வணக்கம் நண்பர்களே. எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய மாவட்ட செயலாளர்கள். அவர்களுக்குள்ள அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்குள்ள மிகப்பெரிய லடாய் நடக்குது. ஜெயக்குமார், வி சண்முகம், செங்கோட்டையன், இன்னும் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளை சரியாக போடலை, அவங்க கேட்குற நேரத்தில் அவங்களுக்கு சரியான பொறுப்பு கொடுத்த சரியான ஆளை தேர்வு பண்ணி அவங்களுக்கு பணத்தை செலவு பண்ணியிருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு 10லேருந்து 15 தொகுதிகளை அடித்து சொல்லி வச்ச மாதிரி ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி 10 தொகுதி ஜெயிக்குவோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார்லேருந்து வி சண்முகத்திலிருந்து செங்கோட்டையிலிருந்து பல முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. நம்ம ஒரு களத்தில் இறங்கி நம்ம வேலை செஞ்சுருந்தோம்னா நம்ம பாகுபாடு இல்லாமல் நம்மளுக்குள்ளே எந்த ஒரு வேறுபாடுகள் இல்லாமல் உட்கட்சி பூசல் இல்லாமல் நம்ம செஞ்சுருந்தோம்னா நிச்சயமாக 10லேருந்து 15 தொகுதிகள் நம்ம வென்றிருக்கலாம். ஆனால் இப்போ 10 தொகுதி ஜெயிப்போமா அப்படிங்கிற கேள்விக்குறியாக தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு, தேர்தல் முடிந்த பிறகு என்னென்ன பண்ணீங்கப்பா, அவங்க தொகுதியில் என்னென்ன நிலவரம் இருந்தது, எந்தெந்த தொகுதி நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கேட்டிருக்காரு எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும், முன்னாள் அமைச்சர்கள்கிட்ட, பூத் கமிட்டி ஏஜென்ட்டுக்கிட்ட. அவர் யாரெல்லாம் தேர்தல் பணிக்காக முக்கிய பொறுப்பில் அமர்த்தினாரோ அவங்களுக்குலாம் ஒரு ரிப்போர்ட்டு கேட்டிருக்காரு. கொண்டு வாங்க, உங்கள் தொகுதியில் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன வேலை செஞ்சீங்க, உங்கள் தொகுதியில் எந்தெந்த தொகுதியில் நம்ம வெளில வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கணிசமான ஒரு ரிப்போர்ட்டை கேட்டிருக்கிறாரு. எல்லாரும் கடுப்பாயிட்டுருக்குறாங்க. ஏங்க, பூத் கமிட்டி ஏஜென்ட்டும் ஒழுங்காக போடலை, அவங்களுக்கு பணம் செலவுக்கு பணம் கொடுக்கல, சில ஏஜென்ட்டுகள் வரேன்னா அந்த பக்கத்துலேயே ஆப்செட் ஆகிட்டாங்க, லேட்டாக வந்தது, இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அதிருப்தியில் இருக்கும்போது நீங்கள் கேட்குறது நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்க தயார், ஆனால் நாங்கள் கேட்டது நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு எடப்பாடி மீது பாஞ்சிருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம். இதில் பார்த்தீங்கன்னா வி சண்முகத்துக்கும் ஜெயக்குமாருக்கும் கடுமையான போட்டி. இப்போது அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேற ஒரு அணி திரும்புமோ அப்படிங்கிற ஒரு சலசலப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நேரத்துலையும் மீடியாக்காரங்களை சந்தித்து பேட்டி கொடுக்குறதோ அதிமுகவுடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுனால செய்தியாளர்கள் சந்தித்து நான் தான் கருத்து சொல்கிறேன். அதிமுகவை யார் பேசினாலும், நம்மளோட கட்சியை யார் எதிர்த்து பேசினாலோ இல்லை வேறு ஏதாவது பண்ணாலும் நான் தான் ஊடகத்தை சந்தித்து எதிர்வினை ஆற்றுறேன், அவங்களுக்கு பதில் கொடுக்குறேன். பாஜகவும் சரி, அண்ணாமலையும் சரி, திமுகவும் சரி, யார் நம்மளை ஏதாவது பேசினாலும் நான் தான் செய்தியாளர் மத்தியில் சந்தித்து எல்லா விஷயங்களும் நான் எதிர்கொண்டு பேசுகிறேன், எனக்கு உரிய மரியாதை இல்லை அப்படின்னு எடப்பாடி மீது ஜெயக்குமாருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. வி சண்முகமும் அதே கடுப்பில் தான் இருக்கிறாரு. இப்போ செங்கோட்டையன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே எடப்பாடி மீது ஒரு உட்கட்சி பூசல்னு சொல்கிறதா, இல்லை நீ மட்டும் சரியாக இருந்தியா, நீயும் அப்படி இருந்து வந்தவர் தானே, நாங்கள் மட்டும் இப்படி இருக்கணும்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி எதிர்பார்க்கலாம், ஸோ நீங்கள் எங்களுக்கு எல்லா விதத்துலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணல, சில தொகுதிகளை நம்ம பணத்தை இறைச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த தொகுதியில் ஜெயிச்சிருப்போம், ஆனால் கொடுக்குறோம் கடைசி நேரத்தில் பணம் கொடுக்குறேன், அந்த இடத்துல செலவு பண்ணுங்க, அந்த இடத்துல எப்படியாவது நம்ம வேறு லெவலில் செஞ்சு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னு சொன்னீங்க, ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வேலையை செஞ்சீங்களா, பணத்தை இறக்கலையே, அப்போது நாங்கள் எப்படி அந்த இடத்துல வேலை வாங்குறது, எப்படி நாங்கள் வேலை செய்கிறது அப்படிங்கிற பல்வேறு பிரச்சனைகள் எடப்பாடி மீது முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் எதிர்வினை ஆற்றியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் ரிசல்ட்டில் ஒருவேளை அவங்க அதிமுக எதிர்பார்த்த இடங்களில் வெற்றி பெறலை அப்படின்னா எடப்பாடியை உண்டுலன்னு ஆக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க உள்ள முன்னாள் அமைச்சர்கள்லாம். அதிமுகவில் இப்படி ஒரு பிளவுகள் ஏற்கனவே 3-4 பிளவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். மீண்டும் இந்த உட்கட்சி பூசல் இதுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா சீனியர் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, கட்சியில் சீனியர் இருக்கிறாங்க, இவர்களுக்கெல்லாம் எடப்பாடி கண்டாலே ஒரு மாதிரியான விஷயமாக தான் இருக்கிறது. ஏன்னா பாஜக கூட்டணியிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், வெளியே வந்த பிறகு நம்ம உரிய உரிமை கொடுக்கணும், எங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கொடுத்து எதுவுமே செய்யாமல் கடைசி நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தது எதுவுமே எங்களுக்கு நல்ல விஷயம் செய்யவே இல்லை எடப்பாடி. அப்படி இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டு கேட்டால் மட்டும் நாங்கள் எப்படி கொடுக்குறது? முதல்ல நீங்கள் அம்மா இருக்கிற போதோ நீங்கள் அந்த நேரத்தில் எம்எல்ஏ இருக்கும் பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்த மாதிரி இருந்தீங்க, இப்போ நாங்களும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் நல்லதே செய்யவே இல்லையே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கிறாங்க. இந்த தேர்தல் ரிசல்ட்டில் ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த இடங்களை வெற்றி பெறலைன்னா நிச்சயமாக அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு லடாய் நடக்க வாய்ப்பு இருக்கிறது, ஒரு போராக மாற வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அடுத்த தலைமை யாரா, நீ இல்லைப்பா, நீ வாப்பா, ஓரம் வாப்பா, நாங்கள் வரோம்பா அப்படின்னு முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சண்டை சலசலப்பு அங்கே அதிமுகவில் இருக்குது.
அப்படிங்கிற தகவல் தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் முடிவு நேரத்தில் அதிமுக மீண்டும் ஒரு டபால் டெபிள் சண்டை வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சசிகலா அவர்கள் அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிறது அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியை எதிர்க்கிறது ஓபிஎஸ் வந்து தயக்கம் காட்டுறாரு, அஞ்சுறாரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது எடப்பாடி வந்து எப்படியாவது ஒரு கட்டுக்கோப்பில் அதிமுக நம்ம சொல்படி தான் நடக்குது, நம்ம என்னென்ன கட்டளை விதிக்கிறோமோ என்னென்ன ஆர்டர் போகிறோமோ அதன்படி தான் அதிமுக இருக்கக்கூடிய எல்லாரும் செயல்படுறாங்கன்னு எடப்பாடி நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்படிலாம் கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து உரிய விஷயம் இல்லைன்னா நாங்கள் அவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் நாங்களும் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்து எதிர்வினை ஆற்ற தயாராக இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தேர்தல் முடிவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எதிர்பார்த்த இடங்களை வெற்றி பெறலைன்னா எடப்பாடி நிலைமை என்னவாகும், எடப்பாடியை வச்சு செய்யறதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் வந்து டி ஜெயக்குமார், சி வி சண்முகமும் மிகப்பெரிய போரில் இருக்கிறாங்க எடப்பாடி மீது. அது என்ன நடக்குங்கிறது நம்ம தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதிமுகவில் மிகப்பெரிய ஃபைட் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதையெல்லாம் எப்படி ஈடு கொடுக்க போகிறாரு, எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறாரு, இல்லை அவருடைய பாணியில் அவருடைய ஸ்டைலில் போய் அவங்களெல்லாம் வந்து சமரசம் செய்வாரா, இல்லை வந்து அவருடைய வழக்கமான செயல்பாடுகள் செஞ்சு அதிமுக மீண்டும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக பல்வேறு யுக்திகளை கையாளுவாரா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.